ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான அவல் உருண்டை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவல் உருண்டை பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்துட்டு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். உங்கள் கிட்ட கலர் அவல் இருந்தால் அதில் கூட பண்ணிக்கோங்க, இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். பட் கடலை வண்டியில் வரப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளை கலரில் தான் வந்துட்டு அவல் உருண்டை பண்ணி கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அவலில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 டைம் கிட்டக்க இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவலில் இருக்கிற தூசி எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்துட்டு ஃபில்டர் ஆயிரும். தண்ணியில் ஃபில்டர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறி கிடைக்கும். அதுக்காக வந்துட்டு ஒரு 2 டைம் கிட்டக்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியில் உள்ள அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்துருச்சு. தூசி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியோட ஃபில்டர் ஆயிரும். இப்போ நல்லா வந்துட்டு அவலை பிழிஞ்சு இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா வரும். பாருங்கள், இப்போ நம்ம எல்லா அவலையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. அவல் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணனால பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கும். நல்லா பாருங்கள் உதிரியாகவும் இருக்குது. இப்போ நமக்கு வந்துட்டு அவல் உருண்டை பண்ணுறதுக்கு அவல் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இனி நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நீங்கள் காய்ச்சாத பால் கூட ஃப்ரிட்ஜில் இருந்து சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால பச்சை பால் சேர்க்காமல் கொஞ்சமாக மட்டும் காய்ச்சி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். உங்கள் இனிப்பை பொறுத்து நீங்கள் வந்துட்டு சர்க்கரையை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மட்டும் நான் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காவோட தோல் சேர்க்காமல் அதோட சீடை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காவை நுணுக்கி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காயை வந்துட்டு திருகி வச்சுருக்கேன், அதையும் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவல் உருண்டைக்கு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா தேங்காய் தான். தேங்காய் சேர்த்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். தேங்காய் திருவல் சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் பார்த்திங்கன்னா அவலில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊறணும், அது வரைக்கும் வந்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கலந்து எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே ஊறட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ஊறி வந்திருக்கு. அவளுமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி நம்ம இதை உருண்டை பிடிச்ச பிளேட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸுக்கு வந்துட்டு நீங்கள் உருண்டையை பிடிச்சிக்கோங்க. பால் வந்துட்டு ரொம்பையும் சேர்த்துடாமல் கொஞ்சமாக மட்டும் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையுமே ஒவ்வொன்றா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஈவினிங் டைம் வந்துட்டு கடையில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மட்டும் தேங்காய் திருவலை வந்துட்டு மேலாப்பில் வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் முந்திரி வச்சு பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். தேங்காய் திருவல் எல்லாத்தையுமே நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், அவல் உருண்டை பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது.
ஒரு 5 பொருள் வச்சு நம்ம சூப்பராக வந்துட்டு வீட்டிலேயே நம்ம அவல் உருண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.